ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து இந்த மாதம் ரூபாய் 1000 இன்ன வரைக்கும் வரவில்லை அப்படின்னு சொல்லணும் வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக பணம் ஒரு சிலவங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரூபாய் 1000 இன்ன வரைக்கும் பணம் வரவில்லை அப்படின்னு சொல்லணும் வராங்க. அவங்க ஃபுல்லாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ண வராங்க. கிட்டத்தட்ட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கமெண்ட் வந்துடுச்சு. பணம் 1000 ரூபாய் வரலாம், என்ன காரணத்தினால வரல, என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். முக்கியமாக நேற்று வீடியோவிலே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருந்தோம். பணம் வரலன்னா எதனால் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட நேற்று இன்றைக்கி 2 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பணம் வரல. ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆச்சுன்னா கரெக்டாக பணம் வந்துடும். இல்லை முன்கூட்டியே கூட 13ஆம் தேதி 10ஆம் தேதியெலாம் ஒரு சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா பண்டிகையை முன்னிட்டு பணம் வந்திருக்கு. அதனால் ஒரு நாள் கூட 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தது கிடையாது. இப்போ 1-2 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பணம் வரல அப்படின்னு சொல்லணும் வராங்க. என்ன செய்ய வேண்டும், பணம் வரலன்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத டீட்டெயிலாக சூப்பரான வீடியோ சொல்ல போகிறோம். முக்கியமாக நிறைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறி இருக்குது. ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் ஏறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக பணம் ஏறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு தான் பணம் ஏறல. அவங்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே ஒரு சிலவங்க கமெண்ட் பாக்ஸ் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா என்ன தகவல், ஏன் பணம் வரல அப்படின்ற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 கரெக்டாக பயனாளருடைய வங்கி கணக்கிலே ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு டைரெக்டாக ரூபாய் 1000 கிரெடிட் ஆகின்னு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லணும் வராங்க. கிட்டத்தட்ட இதோட 24 மாதங்கள் ஆயிடுச்சு. 2 ஆண்டுகளாக போன செப்டம்பரில் தான், அதுக்கு முந்தின செப்டம்பர் இந்த ஸ்கீம் ரூபாய் 1000 முதல் தவணை செலுத்தப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேதி மாற்றம் இல்லாமல் கரெக்டாக 15ஆம் தேதி கரெக்டாக பணம் ஏறின்னு வந்தது. ஒரு சில பண்டிகை நாட்களுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 12ஆம் தேதிலாம் பணம் போட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதுக்கான எஸ்எம்எஸ், அதுக்கான பணம் ஏறல அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணுங்கள். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணுங்கள். கூகுள் பேயில் இல்லை பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். பணம் கரெக்டாக வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயும் 1 செகண்ட் செக் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்துருந்தா அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் உங்கள் சைடில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஏபிபிசி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க. ஒரு சிலவங்க ஆதார் கார்டை வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மாறி ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாமே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வந்தாங்க, எங்களுக்கு இந்த மாதம் இந்த மந்த் பணம் வரவில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மந்த் வரல, மந்த்லி 15க்கு அப்புறம், பட் இந்த மாதம் 16 ஆகிடுச்சு, ஆஃப் டேக்கு மேலே ஆகிடுச்சு, இன்ன வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம் 15ஆம் தேதி ஆச்சுன்னா இவங்களுக்கு கரெக்டாக பணம் வந்துடுமா. இப்போ 16ஆம் தேதி மேலே ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் பணம் வரல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒருத்தவங்களுக்கும் நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். அண்ணா இந்த மந்த் எனக்கு அமௌண்ட் வரவில்லை, என்ன ரீசன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 100லேருந்து 150 கமெண்ட் பார்த்தீங்கன்னா பல்வேறு வீடியோகளில் வந்திருக்கு. அது முக்கியமாக என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அண்ணா எனக்கு எல்லா மந்த்தும் கரெக்டாக பணம் கிரெடிட் ஆகிடும் வந்துடும், பட் இந்த மந்த் மட்டும் இன்னும் பணம் அமௌண்ட் வரல, என்ன பண்ணுறது ப்ளீஸ் சொல்லுங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுன்னு வரீங்க. உங்களுக்கான தகவலாக பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன தகவல்லாம் அதிகாரிகிட்ட கேட்க முடியும், முக்கியமாக வேறு எங்கேருந்து தகவல் எடுக்க முடியும், வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பணம் வரலையா, ஏன் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சர்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மந்த்து பணம் இன்னும் வரவில்லை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நண்பா இத்தனை மாதங்களாக 1000 ரூபாய் பணம் எனக்கு வந்தது, ஆனால் இந்த மாதம் வரவில்லை, அதை பற்றி இதுவரை எந்த மெசேஜும் வரவில்லை, நண்பா இதற்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமாக என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணம் உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்டாக என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது
அப்படின்றத கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகாது இருந்ததுன்னா கண்டிப்பாக சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து கால் பண்ணி வந்து கேளுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா முருகேசன் பிரியா அப்படின்றவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம், நன்றி வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான சொல்யூஷன் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டிருந்தோம். ஆனால் சரியாக வந்து ரீச் ஆகல. இந்த சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒன் செகண்ட் வந்து முருகேசன் பிரியா அப்படின்றவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நண்பர்களே எனக்கு இந்த மாதம் வரவில்லை, நான் கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு கேட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் தான் வந்து கஸ்டமர் கேர்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, 2-3 நாட்களில் வந்துடும் சொன்னாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1100 அப்படின்னு வந்து 1100. நீங்களும் கேட்டு தெரிஞ்சிங்க உங்களுடைய உரிமை தொகை ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து டீட்டெயிலாக நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க பழகுது. அதனால் வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் நம்ம எப்பயுமே வந்து 1100க்கு சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருக்கோம். எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் பணம் ஏறலை, பணம் வரல, நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கு நம்ம கால் பண்ணி வந்து கேட்க சொல்லுவோம். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அதே போல் இந்த சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸாக இருந்திருப்பார் பழகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிஎம் ஹெல்ப்லைனில் கரெக்டாக வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருக்காரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் வந்து பணம் வரல, ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபி பேங்க் அக்கௌண்ட், கனடா பேங்க் அக்கௌண்ட், இது போல் பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து பணம் வரல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுக்கு பணம் வந்து ஏறும், எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வரல அப்படின்றத முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன் பண்ணி தான் வந்து வைப்பேன். முக்கியமாக வந்து யாராருக்கு வரலன்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். யாருக்குன்னா வந்ததுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வரல அப்படின்றதையும் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் செப்டம்பர் மாதத்துக்கு தான் வந்து பணம் வந்து வரல, இந்த மாதத்துக்கு இன்னும் வந்து பணம் வரல அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ் கண்டினியூவாக வந்து பண்ண வரீங்க. உங்களுக்கு பணம் வரல அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் மேலே கமெண்ட் வந்து பண்ண வரீங்க. இப்போ இந்த மாதம் வந்து ஒரு சிலவங்க வந்து பணம் வந்து வந்திருக்கு, ஒரு சிலவங்களுக்கு வந்து வராது இருக்குது. அது குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து வரல அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் வந்து தெரிய வருது. கண்டிப்பாக வந்து இன்னும் 2-3 நாட்களில் உங்களுக்கான பணம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னைக்குள்ளே வரலாம், இல்லை நாளைக்கு கூட வந்து மேக்ஸிமம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் அதுக்கப்புறமும் வந்து பணம் வந்து உங்களுக்கு வரலன்னா என்ன காரணத்தினால வரல அப்படின்றத நீங்கள் வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து இதில் பணம் ஏறதுக்கான காரணம் வந்து 2 இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு சீரிங் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருங்க. ஏற்கனவே வந்து இந்த பணம் வந்து வராத ஒரு டைம் வந்து ஸ்டாப் ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே வந்து விளக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க, பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசே விளக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வீடியோவில் கூட வந்து நேற்று வீடியோவில் கூட நம்ம இது சம்மந்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட சீடிங் ஆகிருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். பிரைமரியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதில் பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கலாம். நீங்கள் புதுசாக வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா வந்து வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சீடிங் ஆகும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து பணம் வந்து மாறி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எஸ்எம்எஸ் கூட வந்து வராத இருக்கலாம். கண்டிப்பாக வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பணம் ஏறி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பணம் ஏறாதுன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஆன்லைனில் செக் பண்ணுற வீடியோ வேணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருவங்க. பிரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து லிங்க் ஆகிருக்கும். அந்த டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ அதுக்கு தான் வந்து பணம் கிரெடிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சொன்ன வீடியோவில், அதாவது வந்து நேற்றும் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுடைய தரவுகளை வந்து செக் பண்ண வராங்க. இப்போ புதுசாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுன்னு வராங்க. அவங்களுக்கும் வந்து கலாய்வு செய்கிறாங்க, தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க. அதே போல் ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கிரைட்டீரியா வச்சு தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக வந்து அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா எல்லாமே வந்து இந்த 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து மீறி இருந்தீங்கன்னா, அதாவது வந்து பணம் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க, 2 வருஷத்துக்கு குறுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் வந்து அதிகரிச்சிருக்கலாம், இல்லை 4 சக்கர வாகனங்கள் புதுசாக வந்து வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து பத்திரப்பதிவு நிலம் வந்து வாங்கியிருக்கலாம், இல்லை மின்சார பயன்பாட்டு அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இது போல் தரவுகள் எல்லாமே வந்து அரசிடம் வந்து இருக்கும். அந்த தரவுகளை ஒப்பிடும்போது இதெல்லாம் வந்து மீறி இருந்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து அந்த தரவுகள் மூலிமா வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வந்து அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா வந்து மீறாது இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பணம் வந்து கரெக்டாக வந்து ஏறிடும். மேக்ஸிமம் வந்து இந்த 3 நாட்களில் வந்து ஏறலைன்னா இது போல் ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
அடுத்த மாதம் வந்து சேர்த்து ஏறுமா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணும். முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் எலிஜிபிலிட்டா அப்படின்றத வந்து 1 செகண்ட் வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா 2 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா தரவுகளை வந்து செக் பண்ண வந்தாங்க. இப்போ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வந்து இதுதான். ஆனால் கன்ஃபார்மாக எந்த இன்ஃபர்மேஷனும் நியூஸும் வந்து கண்டிப்பாக வந்து வரல. இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து பணம் வரலாம். கண்டிப்பாக வந்து இது நியூஸ் சேனல்லே வந்து டீட்டெயில்ஸாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ், அதாவது வந்து பொது விநியோக திட்டம், ரேஷன் கார்டோட தரவுகளை வந்து செக் பண்ணுறாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி, அதாவது வந்து தொழில் வரி இல்லை ஜிஎஸ்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது போல் வந்து கட்டுறீங்களா அப்படின்றத வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து வச்சு செக் பண்ணுறாங்க. அடுத்தது தமிழ் நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸ், இது ஃபுல்லாக வந்து டேட்டா பேஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டை வந்து இருக்கும். அதன் மூலிமா தரவுகளை வந்து செக் பண்ணும்போது நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவை மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக பணம் ஸ்டாப் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து மின்சார பயன்பாடு 3600 யூனிட்டுக்கு மேலே மின்சார பயன்பாடு ஒரு வருஷத்துக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து ஏறாது. அந்த தரவுகள் மூலயமா வந்து செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யாருக்குன்னா வந்து வருமானம் உங்கள் குடும்பத்தில் அதிகரிச்சிருந்துன்னா இன்கம் டேக்ஸ் வந்து செலுத்துவாங்க. அதை ஆதார் கார்டு நம்பரை வச்சு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த தரவுகளை செக் பண்ணும்போது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரவுகள்லாம் கவர்மெண்ட் சைடில் இருக்கும். அந்த தரவுகளில் உங்கள் குடும்பத்தில் யாராவது மீறி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வாய்ப்பு இருக்குது. அதுபோல் ஏதாவது வந்து பணம் ஸ்டாப் ஆகிருக்கா, அந்த க்ரைட்டீரியா நீங்கள் மீறி இருக்கீங்களா அப்படின்றத 1 செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கரெக்டாக இருந்து ஏறி இருக்கா அப்படின்றதையும் வந்து 1 செகண்ட் வந்து செக் பண்ணிங்க. நீங்கள் வச்சுக்கிற பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் வந்து 1 செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிங்க. பேலன்ஸ் செக் பண்ணிங்க, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணிங்க. இது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன சொல்யூஷன் அப்படின்றத வந்து தேடலாம். வரக்கூடிய வீடியோவில் நம்ம சேனலே அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லும். கண்டிப்பாக நம்ம வந்து கேட்ட வரைக்கும், நமக்கு தகவல் தெரிஞ்ச வரைக்கும் சிஎம் ஹெல்ப்லைனில் இந்த தகவல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 நாட்களில் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து வரல. மேக்ஸிமம் நேற்று நிறைய பேருக்கு வந்து பணம் வந்துடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் 2-3 நாட்களில் பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே கூட வந்து பணம் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. அதுக்கு மேலே வந்து பணம் வரலனா தான் நம்ம சொன்ன க்ரைட்டீரியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக அதுக்கான சொல்யூஷன் வரக்கூடிய வீடியோவில் நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஏறல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் பணம் வந்திருக்கு அப்படின்றத தம்ஸ் அப் வந்து சொல்லுங்கள். வராதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்றத மென்ஷன் பண்ணி என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் வரல அப்படின்றதையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேங்க் அக்கௌண்ட் மெஜாரிட்டியாக வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம அரசு தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தகவல் எல்லாமே ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணே வரும். கண்டினியூவாக நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் இந்த மாதம் ரூபாய் 1000 பணம் வரவில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிலவங்க உங்களோட நியரில் இருக்கிறவங்களுக்கு வராத இருக்கும், அவங்களுக்கு இந்த தகவல் வந்து ஆறுதலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது. நீங்கள் எந்த கமெண்ட் இருந்தாலும் பண்ணலாம், உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணோம். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.